இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசுடைய அன்பும் அருளும் ஆசிரும் நிறைவாக கிடைப்பதாக. இன்று தவக்காலம் 6வது நாளில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இறைவன் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி கூறுவோம். இன்றைய இறை வார்த்தையும் எங்களுடைய சபையின் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ்கு சலேசியாரும் நம்ம இந்த ஆன்மீக பயணத்தில் பயணிக்க அழைக்கின்றார்கள். இன்றைய முதல் வாசகத்தை எடுத்து பார்த்தோம் என்றால், லேவியருக்கு எழுதிய புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஆண்டவராய கடவுள் மோசையிடம், நான் தூய்மையான உள்ளம் கொண்டவராக இருப்பது போல என்னுடைய மக்களும் தூய்மையான எண்ணம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். அதற்கு எடுத்துக்காட்டும் கொடுக்கிறார். ஒருத்தவங்க தூய்மையாக இருக்கிறாங்கன்னா அவங்க எப்படி இருக்கணும்? பொய் சொல்லக்கூடாது, களவு செய்யக்கூடாது, பெரியவர்களை மதித்து நடக்க வேண்டும், நம்ம ஒரு ஆட்சியில் இருக்கும் பொழுது நம்ம நீதி நேர்மையோடு இருக்க வேண்டும், சரியான தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு எடுத்துரைக்கின்றார். அதுதான் நேர்மையானவர்களுக்குள்ள ஒரு எடுத்துக்காட்டு. ஆனால் கடவுள் நேர்மையாக இருக்கின்றார், நேர்மை உள்ளம் கொண்டவர்களாக இருக்கின்றார். அதற்கு எடுத்துக்காட்டு சொல்றார். அதே நேரத்தில் இன்னைக்கு முடியல நற்செய்தி, இந்த முதல் வாசகம் முடிவில் சொல்றாரு, உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்த மீதும் அன்பு கூறுவாயாக. இந்த அன்பு எப்படி நம்மள்கிட்ட வரும்? நம்ம தூய்மையான உள்ளம் கொண்டிருக்கும் பொழுது இந்த நம்ம அன்பு நம்மிடம் வரும். இந்த அன்பை ஒருவர் மற்றவரிடம் பகிர்ந்து கொள்வோம். இந்த அன்பு இருக்கும் பொழுது நம்மிடம் இந்த உதவி செய்யும் மனப்பான்மை நம்மள்கிட்ட வரும். அதான் இன்னைக்கு ஆண்டவராய கடவுள் தூய்மையான உள்ளம், நான் எப்படி தூய்மையான உள்ளத்தோடு இருக்கிறேனோ அதே போல என்னுடைய மக்களும் தூய்மையான எண்ணத்தை கொண்டிருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். இன்றைய நற்செய்தி எடுத்து பார்த்தோம் என்றால், இறைமகன் இயேசுவும் அதே அன்பை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்கு நமக்கு எடுத்துக்காட்டு கொண்டு சொல்கின்றார். வெள்ளாடு செம்மறியாடு, செம்மறியாடையும் வெள்ளாடையும் ஒப்பிட்டு கொடுக்கின்றார். செம்மறியாடு வலப்புறத்திலும் வெள்ளாடை இடப்புறத்திலும் சொல்கிறார். இந்த செம்மறியாடுகள் எல்லாம் ஆசீர் பெற்றவை, ஆசீர்வதிக்கப்பட்டவை. வெள்ளாடுகள் எல்லாம் ஒப்பிட்டு சொல்றாரு சபிக்கப்பட்டவை. அது எதுக்கு சொல்றாருன்னா, நான் தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள், நான் பசியாக இருந்தேன், உண்ண உணவு கொடுத்தீர்கள், உடையின்றி இருந்தேன், உடுத்த உடை கொடுத்தீர்கள் என்று சொல்றார். அதனாலதான் இவர் ஆசி பெற்றவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தூய்மையான உள்ளம் கொண்டவர்கள். செம்மறியாடை பற்றி ஒப்பிட்டு சொல்றார். அவருடைய வலப்புறத்தில் இருக்க இடம் கொடுக்கிறார். அவங்க ஆசி பெற்றவர்கள், தூய்மையான உள்ளம் கொண்டவர்கள். அந்த தூய்மையான உள்ளம் இருக்கனால அவங்களுக்கு அன்பு வந்துச்சு. அந்த அன்புனால உதவி செய்யும் மனப்பான்மை அவர்களிடையே ஏற்பட்டது. இங்கிட்டு பார்த்து சொல்றாரு, வெள்ளாடுகளை இடப்புறத்தில் இருக்கிறத சபிக்கப்பட்டவர்களே என்று சொல்றார். நான் உணவின்றி இருந்தேன், எனக்கு உணவு கொடுக்கவில்லை, தாகமாக இருந்தேன், தண்ணீர் கொடுக்கவில்லை, உடையின்றி இருந்தேன், உடுத்த உடை கொடுக்கவில்லை. சபிக்கப்பட்டவர்கள். தூய்மையான எண்ணம் இல்லை, தூய்மையான சிந்தனை இல்லை, அதனால அன்பு இல்லை, அதனால உதவி செய்யும் மனப்பான்மை இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதனால இன்னைக்கு ஆண்டவராய கடவுள் இறைமகன் இயேசு நம்மை தூய்மை உள்ளம் கொண்டவர்களாக இருக்கும் பொழுது கடவுளுடைய அன்பு நம்மிடம் இருக்கும். அந்த அன்பை ஒருவர் மற்றோடு பகிர்ந்து கொள்வோம். அந்த பகிர்வின் வழியாக நம் உதவி செய்யும் மனப்பான்மை நம்மிடம் வருகிறது. இந்த தவக்காலத்தில் அந்த உதவி செய்யும் மனப்பான்மை எங்கிருந்து வருதுன்னா, தூய்மையான உள்ளம், தூய்மையான எண்ணம், நம்முடைய தூய்மையான சிந்தனை இருக்கும் பொழுது அன்பு நம்மிடம் இருக்கும். அந்த அன்பின் வழியாக உதவி செய்யும் மனப்பான்மை வருகிறது. அதான் உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. எங்களுடைய சபையின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சலேசியார் இதான் சொல்றாரு. தூய்மையான உள்ளம் எங்கே இருக்கும்? கடவுள்கிட்ட தான் தூய்மையான உள்ளம் இருக்கு. இந்த உலகத்தில் கிடையாது. இந்த உலகத்தில் நீங்க 1000 நாள் வாழ்ந்தாலும், 1000 நாள் இருக்கிற எல்லாத்தையும் அனுபவித்தாலும், ஒரு நாள் கடவுளுடைய அந்த பிரசனத்தில் இருக்கும் பொழுது, கடவுளுடைய பிரசனத்தில் ஒரு நாள் இருந்தது அந்த 1000 நாள் இந்த உலகத்தில் வாழ்வதை விட ஒரு நாள் கடவுளுடைய பிரசனத்தில் இருக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். எப்படி ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறாரு, இந்த தேனீக்கள் எல்லாம், சின்ன தேனீக்கள் எல்லாம் அதனால் அந்த தேனீ கூண்டில் இருக்கும்பொழுது பறக்க முடியாது. என்ன செய்ய முடியாது? பறக்க முடியாது அதுகளால். அதான் தேனீ கூட்டில் தான் இருக்கும். மலைகளோ காடுகளோ பகுதிகளோ பூச்செடியிலேயோ அதுகளால் போய் தேனீக்களை எடுக்க முடியாது. அது வளர்ந்து வரும்பொழுது தான் அதற்குள்ள தேவையானதை அவை நிவர்த்தி செய்ய முடியும். நம்மளும் அப்படித்தான், இந்த தேனீக்களை போல இப்போ அந்த தேன் கூட்டில் இருக்கிறோம். இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கோம். இறை வார்த்தையை தினமும்
நமக்குள்ள உள்வாங்கி தியானித்து கொண்டிருக்கின்றோம். இந்த தவக்காலம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தேனீக்களை போல தான், சின்ன தேனீக்களை போல நம்மளால் பறக்க முடியாது, போய் நம்மளால் தேன் தேட முடியாது. அதே போல் நம்மளுடைய ஆன்மீக பயணம் இப்போ தான் நம்ம அந்த தேனீக்களை போல பறக்க கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்ம வளர்ந்து அந்த ஆன்மீகம், கடவுளுடைய ஆட்சி, அந்த விண்ணரசை நம்ம பற்றுக்கொள்ள வேண்டும். அது பறந்து போய் நம்ம அதை எடுக்கிறதுக்கு என்ன தேவை? நமக்கு தேவையான ஆன்மீக பயிற்சிகள், ஆன்மீக வழிகாட்டிகள், ஆன்மீகம் நமக்கு முழுமையாக தேவை. அதை எப்படி இந்த தேனீக்கூட்டிலிருந்து தேனீக்கள் அது வளர்ந்து ரெக்க முளைச்சு போய் அதுவே அதுக்குள்ளே தேனீயை தேடுவது போல் அந்த விண்ணகம் என்பதை நம்ம தான் தேடிக்கொள்ளணும். அதுக்கு என்ன? டெய்லி நம்ம ஜபம், தபம், இந்த ஆன்மீக பயணம், இந்த இறைவன் ஆண்டவராய் கடவுள் சொல்வது போல் தூய்மையான எண்ணம், தூய்மையான குணம், தூய்மையான அன்பு, இவற்றை நம் வாழ்க்கையில் டெய்லி நம்ம அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைய நாளில் சிறப்பாக உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். தூய்மையான உள்ளம் கொண்டவர்களாக வாழ நம்மை எப்படி ஆண்டவராய கடவுள் தூய்மையான எண்ணத்தோடு இருக்கிறாரோ அதே போல் நாமும் தூய்மையான எண்ணம் கொண்டவர்களாக வாழ இந்த நாளில் சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.